வாங்க, இன்னைக்கு நாம வரலாற்றோட மிக முக்கியமான தத்துவஞானிகள்ல ஒருத்தரோட கதைய பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, ஆதிசங்கரர் தான். அவரோட வாழ்க்கை ஒரு தெய்வீக வாக்குறுதியில இருந்து எப்படி ஆரம்பிச்சதுங்கிற அந்த ஆச்சரியமான கதையை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, இந்த கதை சாதாரணமா ஆரம்பிக்கல. இது சாக்ஷாத் இறைவனே கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதியோட தொடங்குது. உலகம் முழுவதற்கும் நன்மை செய்வதற்காக நானே உங்களுக்கு புத்திரனாக பிறப்பேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்ன இந்த ஒரு வரிதான் நடக்கப் போற பெரிய பெரிய நிகழ்வுகளுக்கெல்லாம் அஸ்திவரமா அமையப் போகுது. அப்போ அந்த தெய்வீக வாக்குறுதிய வாங்கின புண்ணிய ஆத்மாக்கள் யாரு? அவங்கதான் சங்கரரோட பெற்றோரான சிவகுரு மற்றும் ஆர்யாம்பாள். அவங்களோட அசைக்க முடியாத பக்தி நேரடியா இறைவனோட கவனத்தையே ஈர்த்ததுன்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா விடாம தவம் பண்றாங்க. கடவுளே அவங்க முன்னாடி நேர்ல தோன்றாரு. ஆனா சும்மா ஒரு வரத்தை கொடுக்கல. பதிலா அவங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய தேர்வ அவங்க முன்னாடி வைக்கிறாரு. சிவபெருமான் அவங்களுக்கு கொடுத்த அந்த 2 வாய்ப்புகள் என்ன தெரியுமா? ஒன்னு, ரொம்ப நாள் வாழற ஆனா சாதாரணமான பல மகன்கள். இன்னொன்னு, கொஞ்ச காலம்தான் வாழ்வான் ஆனா இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே வழிகாட்டுற ஒரு ஞானி, ஒரு மேதை மகன். அந்த தம்பதி ஒரு நிமிஷம் கூட தங்கள பத்தி யோசிக்கல. இந்த உலகத்தோட நன்மைக்காக அந்த 2வது தேர்வையே ஏத்துக்கிட்டாங்க. அவங்களோட அந்த தியாகமான முடிவுக்கு கிடைச்ச பரிசுதான் சங்கரரோட பிறப்பு. ஆனா அது ஏதோ ஒரு சாதாரண குழந்தை பிறக்கிற மாதிரி இல்ல, வானமும் பூமியுமே கொண்டாடின ஒரு அற்புத நிகழ்வா அது அமைஞ்சது. சங்கரர் பிறந்த அந்த நேரம் ரொம்பவே விசேஷமானது. இந்து மரபுப்படி பார்த்தா வைகாசி மாசம் வளர்பிறையோட 5ஆம் நாள். அதுலயும் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த திருவாதிரை நட்சத்திரத்துல அவர் அவதரிக்கிறார். இந்த கிரக அமைப்பே ஒரு சாதாரண குழந்தை வரல, ஒரு தெய்வீக சக்தி பூமிக்கு வந்திருக்குன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு வெச்ச பேர் கூட பாருங்க, சங்கரன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வடமொழியில சம்னா சுகம், நல்லது, கரன்னா கொடுப்பவன். அப்போ சங்கரன்னா சுகத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுப்பவன்னு அர்த்தம். அவர் எதுக்காக பிறந்தாரோ அதையே அவர் பேர் சொல்லுச்சு. அவர் பிறந்த அந்த ஒரு நொடியில இந்த பிரபஞ்சமே ஒரு நிமிஷம் நின்னு கவனிச்சதுன்னு சொல்லலாம். இயற்கையோட விதிகள் எல்லாம் அப்போ தளர்ந்துச்சு. இது ஒரு சாதாரண நிகழ்வில்ல, ஒரு யுக புருஷனோட வருகைன்னு எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? யாகசாலைகள்ல இருந்த வேல்வித்தி தானா பிரகாசமா எரிஞ்சது. அவரோட சின்னஞ்சிறு உடம்புலயே மான், கோடாரி, திரிசூல மாதிரியான தெய்வீக சின்னங்கள் ரேகைகளா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்னன்னா, இறை மறுப்பு கொள்கைகள் கொண்ட புத்தகங்கள்லாம் அலமாரியிலிருந்து தானா கீழே சரிஞ்சு விழுந்துச்சான். இது எதோட அறிகுறி? அவரோட ஞானத்தால அந்த வாதங்கள் எல்லாம் எதிர்காலத்துல தவிடுபொடி ஆகும்னு சொல்றதுக்கான ஒரு சின்ன டீசர் மாதிரி இருந்துச்சு. சரி, பிறப்பே இவ்ளோ அற்புதமா இருந்தா அவரோட குழந்தை பருவம் எப்படி இருந்திருக்கும்? அங்கேயே அவர் எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தினாரு. வாங்க பாக்கலாம். அவரோட வளர்ச்சிய பாருங்க. 3வது வயசுலயே படிப்பு தொடங்குது. பெரிய பெரிய சாஸ்திரங்களை எல்லாம் ஒரு தடவை கேட்டாலே போதும், அப்படியே மனசுல பதிய வச்சுக்குவாரு. ஆனா 4வது வயசுல ஒரு சோகம். அவங்க அப்பா சிவகுரு இறந்துடுறாரு. இருந்த போதிலும் 5வது வயசுலயே அவருக்கு உபநயனம் செஞ்சு பிரம்மச்சரிய வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப நாம அவரோட கல்வியோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். அங்க அவர் கத்துக்கிட்ட முக்கியமான கொள்கைகள் என்னென்னன்னு பார்க்கலாம். அப்போலாம் இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கிடையாது. குருகுல வாசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாணவன் தன்னோட குரு கூடவே தங்கி வேதம், சாஸ்திரம் மட்டும் கத்துக்க மாட்டோம், பணிவா இருக்கிறது எப்படின்னு கத்துப்பான். வெறும் அறிவை மட்டும் இல்ல, நல்ல குணத்தையும் வளர்க்கறது தான் அதோட நோக்கமா இருந்துச்சு. ஒரு பிரம்மச்சாரியோட வாழ்க்கை முறை இதுதான். குரு கூடவே இருக்கணும், சாஸ்திரங்களை முழுசா கத்துக்கணும், குருவுக்கு சேவை செய்யணும், அப்புறம் ரொம்ப முக்கியமா தன்னோட அகந்தைய அழிக்கிறதுக்காக தினமும் பிச்சை எடுக்கணும். இந்த பணிவங்கிற அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஞானம்ங்கிற கோபுரத்தை கட்ட முடியும். அப்படி பிச்சை எடுக்க போன ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் சங்கரரோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சங்கரரோட இரக்கத்தையும் உண்மையான அர்ப்பணிப்போட சக்தியையும் அதை வெளிப்படுத்துச்சு. அவர் பிச்சை கேட்டு போன ஒரு வீட்டுல ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. அன்னைக்கு அவங்க துவாதசி விரதத்தை முடிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா தம் பசிய கூட பார்க்கல. தாங்கிட்ட இருந்த அந்த ஒன்னையும் முழு மனசோட சங்கரனுக்கு தானமா கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட தன்னலமற்ற அந்த செய்கில் சங்கரரோட மனச உருக்கிருச்சு. எவ்ளோ சின்னதா இருந்தாலும் முழு மனசோட கொடுக்கற ஒரு காணிக்கைக்கு எவ்ளோ பெரிய சக்தி இருக்குங்கிறது அன்னைக்குதான் அவர் உணர்ந்தாரு. அந்த ஒரு நெல்லிக்கனி தான் பின்னாடி அவர் ஒரு மகத்தான ஸ்தோத்திரத்தையே இயற்றுறதுக்கு காரணமா இருந்துச்சு.
உண்மையான பக்தினா என்னன்னு அந்த ஏழை அம்மா அவருக்கு கத்துக் கொடுத்தாங்க. இது ஆதிசங்கரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன பகுதிதான். அவரோட பயணம் இன்னும் ஆழமானது, சுவாரஸ்யமானது. அதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க எங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.